இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில கிளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம். அந்த கிளீனிங் டிப்பு எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா, வெறும் பவுடரை வச்சு செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். முகத்துக்கு போடுற பவுடரை வச்சு இன்றைக்கி ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிப் நம்பர் 1. நம்ம இன்றைக்கி பவுடரை வச்சு இந்த அடுப்பை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, எந்த வகை பவுடராக இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இயற்கையாக ஏதாவது ஸ்ப்ரே பண்ணி துடைப்போம். ஓகே, இன்றைக்கி எதுவுமே செய்யாமல் வெறும் பவுடரை மட்டும் கொஞ்சோண்டு முகத்துக்கு போடுற அளவுக்கு போட்டு நம்ம இது பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு ஈர துணியை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு துணியை வச்சோ லேசாக துடைச்சிக்கிறங்க. துடைச்ச பிறகு இந்த பவுடரை கொட்டுங்க. ரொம்ப ஈர துணி வச்சு துடையக்கூடாது. நம்ம எப்போதும் கிச்சனுக்கு அடுப்பு அடைச்சோன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு அழுக்கெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பவுடர் அது மேலே ஓட்டமாக போட்டு கையாலேயும் தேய்க்கலாம். கையில் அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு நம்மளுக்கு கையில் அப்படியே ஒட்டும். அது இயற்கை எல்லாருக்குள்ள நம்மளுடைய கையில் ஈரப்பசை இருந்தாலும் நம்மளுக்கு ஒட்டும். ஓகே, ஏன்னா அடுப்பு எப்போவுமே நம்மளுக்கு என்ன பசையாக சில நேரத்தில் இருக்கும்ல. இப்போ தானே சமைச்சு முடி வச்சுருக்குறோம். ஒரு சின்ன காட்டன் துணி ஏதாவது துணியை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிட்டினாலே உங்களோட அடுப்பு நல்லா பளபளன்னு போயிடும். ஓகேயா? இல்லை உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் சிரமமாக இருக்குது அப்படின்னா லேசாக இந்த துணியை லேசாக நனைச்சிக்கிறங்க. எல்லா இடத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுப்புட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா பவுட்ரு போடுற மாதிரி எல்லா இடத்தையும் நல்லா பூசி விட்ருங்க. பூசி விட்டுட்டு இதே துணியை நனைச்சி தேய்ச்சி விட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டேன்டா ஒரே ஒரு நிமிஷம்தான் உங்களுக்கு ஆகும். உங்களுடைய அடுப்பு அப்படியே பளபளன்னு நல்லா கண்ணாடி மாதிரி ஜொலிப்பாங்க. அதாவது அலுமினியத்துக்கும் முடியும், சில்வருக்கும் முடியும், கண்ணாடிக்கும் முடியும். ஓகே, லேசாக அப்படி நினச்சிக்கிற வேண்டியதான். சின்ன துணி தான் இது, டிஷ்யூ பேப்பர் அளவுக்குள்ள துணி தான். அதை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சிருங்க. இந்த நடுவுக்கு மட்டும் நம்ம என்ன க்ளீன் பண்ணலை, மற்ற இந்த இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணுறோம். நடுவுக்கு மறுபடியும் பவுடரை கொட்டி க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா நடுவுக்கு கொஞ்சம் எண்ணெயாக இருக்குது, அதனால் லேசாக பவுடரை கொட்டி அதுக்கப்புறம் இது க்ளீன் பண்ணணும். ஏன்னா இந்த அடுப்பு கொஞ்சம் சிரமம் க்ளீன் பண்ணுறது. அந்த அடுப்பு எரியிற பகுதி கொஞ்சம் சிரமம். இப்போ பாருங்கள், மேலோட்டமாக எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா அழகாக பார்க்கவே ரொம்ப அப்படி பளபளன்னு இருக்குது. அப்படியே கண்ணாடி அப்படியே ஜொலிக்குது பாருங்கள். நல்லா அப்போதே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓகே, இவ்வளோ இந்த அழுக்கு கூட இதில் உள்ளது இல்லை, இந்த இடைக்குள்ள எடுத்தது. இன்னும் அதில் அழுக்கு இருக்குது. அது லேசாக பவுடரை கொட்டி அந்த அழுக்கு இன்றைக்கி நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் பவுடர் தான், வேறு எதுவுமே கிடையாது. லேசாக தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் தொடச்சி விட்ருங்களேன். சரியா? இதே டிஷ்யூ பேப்பர் தான், அது லேசாக ஈரமாக தான் இருக்குது. அதை வச்சு அப்படியே தேய்ச்சின்றாலே உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா அதிலே உங்களுக்கு ஒட்டி நல்லா சூப்பராக உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். முகத்துக்கு போடுற பவுட்ரு எந்த வகை பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சௌரியமான பவுடராக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ 2 பக்கமே தொடச்சாச்சு. இந்த அழுக்கை கட்டுற மாதிரி எண்ணெய் பிசுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். இவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை இப்போ நம்ம மறுபடியும் ஏதாவது ரெயின் ஊற்றி நம்ம ஊற வச்சு துவைச்சி அதை வெள்ளையாக்கிற வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் அடுப்பை க்ளீன் பண்ணா இந்த முகத்துக்கு போடுற பவுடர் வச்சு க்ளீன் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட மேசை இல்லைன்னா கிச்சன் சமைக்கக்கூடிய இடம் சிங்கு பக்கத்துலாம் ரொம்ப எண்ணெய் பிசுனா ரொம்ப பிசுன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த பவுடரை தொளிச்சு விட்டு காஞ்ச துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. உங்களுக்கு அந்த இடம் அப்படியே பழம் நல்லாவே ஆயிரும். ஓகே, தண்ணியெல்லாம் அதுக்கு தேவையே இல்லை. காஞ்ச துணியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டினாலே உங்களுக்கு நல்லா பழண்டு போயிடும். உங்களுக்கு பிசு தன்மை இருந்துச்சுன்னா போயிடும். அதே நேரத்தில் உங்களுடைய கரப்பாம்பூச்சி எறும்பு தொல்லைகளும் இந்த பவுடருடைய வாசத்துக்கு உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்காவது கொஞ்சோண்டு பவுடர் எது இருக்கும், காலி டப்பாவில் பவுடர் இருக்கும், அதை வச்சு கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தான் வேணும், ரொம்பலாம் தேவைப்படாது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும், க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம மோதிரம் சில நேரத்தில் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஓகேயா? நான் என்ன செய்வேன், எப்போவுமே டாய்லெட்டில் போய் சோப்பு போட்டு மோதிரத்தை போட்டுக்குருவேன். காப்பும் அதே மாதிரி தான், கொஞ்சமாக சோப்பு கையில் போட்டு காப்பை போட்டுக்கிட்டு போயிடும். அது என்ன கொஞ்சம் ஈரமாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ வெளியே போயில கை கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இந்த மாதிரி பவுடரை போட்டு நீங்கள் மோதிரத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு கடன்னு உள்ளுக்கு போயிடுவாங்க. எவ்வளோ இறுக்கமான மோதிரத்தை நீங்கள் இப்படி போட்டுக்கரலாம். ஆனால் அந்த கையை விட இந்த கைக்கு தான் வலது கைக்கு தான் எனக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இந்த மோதிரம் வாங்கலை, நல்லா தான் வாங்கினேன். நாள் வாங்கி இதுவும் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கும் இந்த மோதிரம் வாங்கி. ஆனால் இப்போ ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். உள்புறமும் வெளிப்புறத்தில் விரல்லையும் லேசாக பவுடரை இது பண்ணி விட்டுட்டு, ரொம்ப கொட்டியாச்சு பாருங்கள், லேசாக இது பண்ணி விட்டுட்டு அந்த மோதிரத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே போயிடும். அதுமாதிரி கலட்டையிலேயே நீங்கள் அதேமாதிரி பவுடரை கொஞ்சமாக போட்டுட்டு கலட்டினால ஈஸியாக போயிடும். இல்லைன்னா முகங்கலையில் கொஞ்சமாக சோப்பு போட்டு கலட்டி விட்டுறலாம். போகையில் பவுடர் போடுவோம். அப்போ பவுடரை கொஞ்சமாக அந்த விரலில் போட்டுக்கிட்டு நீங்கள் மோதிரத்தை போட்டுக்கிட்டு போயிடலாம். திரும்பி வரல கண்டிப்பாக எப்படியும் நம்ம முகத்தை கழுவுவோம். அப்போ நீங்கள் சோப்பை போடும்போதே இந்த மோதிரத்தை கலட்டிடலாம். இது
என்னோட ஒரு சின்ன ஒரு டிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி உள்புறமும் வெளிப்புறம் மட்டும் இப்படி நல்லா ஈஸியாகவே போடலாம், ஈஸியாகவே கலட்டலாம். இது இடது கை நம்மளுக்கு ஓரளவு கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த வலது கைக்கு போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ரொம்ப மோதிரம் இறுக்கியும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து எங்கேயாவது வெளியிலேயே போட்டுட்டு போயிட்டு வந்து கழட்டி வச்சுருவேன். இது வாங்கல கொஞ்சம் பெருசாக தான் வாங்கினோம். விரல் இப்போ பெருசாக போச்சு, விரலும் பெருசாக போச்சு. அதனால் நம்மளுக்கு இது கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. அது மாற்றுறதுக்கு மனசு இல்லை. ரொம்ப நாளைக்கு முதல்ல வாங்கினதுனால இந்த 2 மோதிரமே வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கும். அதனால் நம்மளுக்கு மாற்றவும் மனசு இல்லை. ஓகேயா, இப்போ நம்ம வந்து இது வந்து பழைய டிப்பு. ஓகேயா, அப்போலாம் அந்த காலத்தில், அதாவது எனக்கு சிறு வயசு காலத்தில் 80லாம் வந்து இந்த மாதிரி கர்ச்சீப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கர்ச்சீப்பில் என்ன செய்வோம்னா, லேசாக அப்படி பவுடரை லைட்டாக அப்படி கொட்டி அப்படி கையில் அப்படி தட்டி 4ஆக மடித்து வச்சுக்கிருவோம். ஹேண்ட்பேக்குள்ளுக்கு வச்சுக்கிருவோம். ஆண்களுக்கு வந்து சோப்புக்குள்ளே வச்சுக்கிருவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே இப்போ டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த துணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப பழைய டிப்பு. ஓகே, அவங்களுக்கு பழையாகவும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்பு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. எடுத்து நம்ம முகம் துடைக்கும்போது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். நான் எப்போவுமே ஒரு ஹேண்ட்பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு ஒன்று வச்சுருப்பேன். டிஷ்யூ பேப்பரும் வச்சுருப்பேன். பிள்ளைங்க எல்லாம் கேட்டாங்க, பேரன் கேட்டாரண்டா டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்துருவேன். நான் எனக்கு வந்து இந்த மாதிரி துணியை வச்சு முகம் துடைச்சா தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் டவல் வச்சு ஹேண்ட்பேக்கில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச டிப்பு தான். ஓகே, இப்போ அவங்க அடுத்த டிப்பு போகலாமா? இப்போ நம்ம சாக்ஸை வெளியே போட்டு போகிற சாக்ஸை நல்லா துவைச்செல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யும், கொஞ்சோன்னு பவுடர் பட்டு மடாமல் லைட்டாக அப்படி பவுடர் போட்டு கையால் அப்படியே அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டு அப்படியே மடித்து வச்சுருங்களேன். நாளைக்கு வேலைக்கு போயிலையோ இல்லைண்டா வெளியே போயிலையோ நீங்கள் போட்டுக்கிட்டு போனீங்கடா சாக்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு வாசமாக இருக்கும். இந்த வாசம் வந்து நம்ம எதுக்கு நம்ம வைக்கிறோம்னா, நம்ம பிடிச்சமான வாசத்தை இதிலெல்லாம் வச்சிடணும். அது வந்து உங்களுடைய சோம்பலை வந்து நீக்கும். ஓகே, அந்த வாசத்தன்மை வந்து கெடுதி கிடையாது, நம்மளுக்கு சோம்பலை வந்து நீக்கும். அதனால தான் நம்மளை வந்து பிடிச்சமான வாசத்தை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும். பவுடராக இருந்தாலும் சரி, செண்டாக இருந்தாலும் சரி, அத்தராக இருந்தாலும் சரி, க்ரீமாக இருந்தாலும் சரி, சோப்பு ஷேம்பு எதாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்சமான வாசத்தை யூஸ் பண்ணிடணும். இது வந்து நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி தான் நம்முடைய சப்பாத்து. இந்த சப்பாத்து வந்து நான் வெளியே போட்டு போயில போடுற சப்பாத்து ஷூ. ஓகேயா, இது ரொம்ப சாஃப்டான ஒரு ஷூ தான். ரொம்ப ஒரு கடினமாலாம் இருக்காது, ஈஸியாக இருக்கும் ஸ்லிப்பர் போடுறதுக்கு. இந்த மாதிரி சப்பாத்து போட்டுட்டு போனோம்னா நம்மளுடைய காலுகளுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பு, விரல் எல்லாம். அது நம்ம வந்து இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். அது உங்களுக்கு நல்லா ஒரு வாசமாக இருக்கும். பூச்சி, வண்டு, எறும்பு, கரப்பாம்பூச்சி, பாய்ச்சை எதுவுமே அது இந்த ஷூக்குள்ளே போகாது. கொஞ்சமாக பவுடர் டிஷ்யூ பேப்பரை வச்சு சுற்றி இந்த 2 ஷூ உள்ளுக்கும் வச்சுருங்க. வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசத்துக்கு வாசமாக இருக்கும். பூச்சிகளும் உங்களுக்கு வந்து கிட்டால வராது. நீங்கள் தைரியமாக எடுத்து போட்டுக்கிட்டு போகலாம். போடும்போது எடுத்து வர வேண்டியதான். அதே மாதிரி தான் டிஷ்யூ பேப்பர்லேருந்து கொஞ்சோண்டு பவுடரை வச்சு நீங்கள் துணி பீரோ இல்லைன்னா ஷூ ராக்கு எல்லாத்துலேயும் வச்சு விட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த வாசம் நல்லா கமண்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்றைக்கி பவுடரை வச்சு ஒரு சில டிப்பு நம்ம பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் என்ன செய்வீங்க அடிக்கடின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேலை சந்திக்கலாம். பை, see you.